வங்காளதேசத்தில் இந்து சமயம் இரண்டாவது பெரிய சமயம் ஆகும். உலகில் அதிக இந்துக்கள் வசிக்கும் இடத்தில் வங்காளதேசம் 3வது இடத்தில் இருக்கிறது. பிரிவினைக்கு முன் இந்தியாவோடு வங்காளதேசம் இருந்த காரணத்தினால் இங்குள்ள இந்துக்களின் சமய மற்றும் பழக்க வழக்கங்கள் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநில இந்துக்களின் பழக்க வழக்கங்களை ஒத்திருக்கும். டாக்காவில் அமைந்துள்ள தாக்கேஸ்வரி ஆலயமானது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. வங்காளதேசத்தில் இந்துக்கள் கோபால்கஞ்ச் மாவட்டம், குல்னா மாவட்டம், மீமன்சிங் மாவட்டம், ஜெசோர் மாவட்டம், சிட்டகாங் மாவட்டம் மற்றும் தேசிய தலைநகர் டாக்காவில் பரவலாக வாழ்கின்றனர். வங்காளதேசத்தின் கலை, கல்வி, இலக்கியம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் இந்துக்களின் பங்களிப்புகள் அவர்களது எண்ணிக்கைக்கு மிக அதிகமாகும். 1990 முதல் இந்துக்களுக்கு எதிராக நிகழ்ந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக குடியேறினர். 1941இல் வங்காளதேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் கிட்டத்தட்ட 28% இருந்தனர். ஆனால் 1947இல் இந்திய பிரிவினையின் போது லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததால் 1951இல் இந்து மக்கள் தொகை 22% வீழ்ச்சியுற்றது. 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானிய அரசு இந்துக்களை எதிரியாக கருதினர். அதனால் 1971இல் நடைபெற்ற வங்காளதேச விடுதலை போரில் இந்துக்களுக்கு எதிராக பாகிஸ்தானிய இராணுவத்தினர் நடத்திய இனப்படுகொலையின் போது 20 லட்சம் இந்துக்கள் வங்காளதேசத்தை விட்டு இந்தியாவிற்கு அகதிகளாக திரும்பினர். ஆகையால் 1974 வங்காளதேச மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்து மக்கள் தொகை 13.5% வீழ்ச்சியடைந்தது. மேலும் வங்காளதேச விடுதலைக்கு பிறகும் இந்துக்களை இந்தியாவின் கைக்கூலிகள் என்றும் அரசின் மீது நம்பிக்கையற்ற குடிமக்கள் என்றே முத்திரை குத்தப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட வங்காளதேச மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 17.36 கோடியாகும். இதில் கிட்டத்தட்ட 1,31,00,000 பேர் இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். சதவீதத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 7.95% வங்காளதேசத்தில் தொடர்ந்து இந்துக்களின் சதவீதமானது வீழ்ச்சியை கண்டுகொண்டே இருக்கின்றது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.